ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினி டாக்கீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம 23ஆம் தேதி ரிலீஸ் ஆன பைரி அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட கதை நாகர்கோயிலில் ஆரம்பிக்குது. ஊருக்குள்ளே இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் புறா வளர்க்குறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயமா இருக்குது. அதாவது மதுரைக்கு எப்படி ஜல்லிக்கட்டோ அந்த மாதிரி இந்த ஊரில் புறா ரேஸ்க்கு அவங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த புறாவில் என்னென்ன வகை இருக்குது, அதை எப்படி வளர்த்தி எப்படி ரேஸுக்கு தயார் பண்ணாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவோட அம்மாவா விஜய் சேகர் நடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு புறா வளர்க்குறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால அம்மாவையும் மீறி புறா வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறா தன்னோட மொட்டை மாடியில். இப்படி இருக்க இந்த புறானால பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஹீரோ சையதுக்கும் அடிக்கடி மோதல் வந்துட்டுருக்கு. இதனால தன்னோட புறாவுக்கு ஏதாச்சுன்னா அடுத்தவங்களை கொலை செய்கிற அளவுக்கு கூட இவருக்கு கோபம் வரும். அந்த ஏரியாவில் இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போக ஒரு தலைவனாக வர்றாரு ரமேஷ் ஆறுமுகம். எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த புறா ரேஸ் விடுறதுக்கான டைம் வருது. இந்த புறா ரேஸை ரமேஷ் ஆறுமுகம் நடத்துகிறாரு. அந்த ஏரியாவில் பயங்கரமாக கொலை செஞ்சு மிகப்பெரிய ரவுடியாக வள வர்றாரு வினு லாரன்ஸ். புறா ரேஸ் விடுற நேரத்தில் வினு லாரன்ஸுக்கும் நம்ம ஹீரோ சையதுக்கும் ஒரு மோதல் ஏற்படுது. இந்த மோதல் ஒரு கத்தி குத்து வரைக்கும் போகுது. இந்த பிரச்சனை பெருசாகி என்ன நடக்குது அப்படிங்கிறதா படத்தோட மீதி கதை. நம்ம சையத் ராஜலிங்கம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு அந்த கதாபாத்திரமாகவே மாறிட்டாருன்னு தான் சொல்லணும். நல்ல சுறுசுறுப்பாகவும் ஒரு எமோஷ்னலாகவும் ஒரு ரொமான்டிக்காகவும் சென்டிமெண்ட்னு எல்லா விஷயத்துலேயும் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தார். சையத் படத்தோட ஸ்பீடை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்பவே அழகாக கொண்டு போயிருந்தார். இந்த படத்துக்கு செகண்டாக தூணாக இருந்தவங்க ஹீரோவோட அம்மாவாக நடித்த விஜய் சேகர் தான். இந்த படத்தில் விஜய் சேகர் தன்னோட பையன் கெட்டு போயிடக்கூடாது, அவன் ஒரு நல்ல வழிக்கு போகணும் ரொம்பவே போராடுற தாயாக அந்த கேரக்டரில் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அடுத்து ராஜலிங்கத்தோட ஃப்ரெண்டாக நடித்த டைரக்டர் ஜான் கிளாடி. இந்த படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்ஷனில் மட்டும் இல்லாமல் நடிப்புலேயும் சூப்பராகவே நடித்தாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு ஹீரோயினாக மேக்னா எலன் அப்படிங்கிறவங்க நடிச்சிருந்தாங்க. படத்தில் சின்ன சின்ன காட்சிக்கு வந்திருந்தாலும் அவங்க ரொம்பவே அந்த கதாபாத்திரத்துக்கு சூட்டபுளாக நடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வில்லனாக நடித்த வினு லாரன்ஸ் படத்துக்கு ரொம்பவே ஒரு உறுதுணையாக இருந்தார்னு சொல்லணும். ஊரில் இருக்க ரவுடிங்களை பிரதிபலிக்கிற மாதிரி அவ்வளோ அளவாகவும் ரொம்ப சூப்பராகவும் நடிச்சிருந்தார். அவருக்கு கொடுத்த ரோலை பக்காவாக முடித்தார்னு தான் சொல்லணும். பைரி மூவிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக நடிச்சிருந்த நடிகர்கள், படம் எடுக்கப்பட்ட விதம், அந்த ஏரியா எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது. மைனஸ்னு பார்க்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.